ஹாய் ஆல், ஏற்கனவே பாலிட்டி சீரீஸில் பார்ட்ஸ் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம ஆர்டிகல்ஸ், அந்த பார்ட்ஸ் கீழே வர ஆர்டிகல்ஸ் டெய்லி ஒரு 10 ஆர்டிகல்ஸ் கிட்ட பார்ப்போம். இப்போ பார்ட் ஒன் எந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுதுன்னா வாட் இஸ் இந்தியா. ஸோ 1 to 4 ஆர்டிகல்ஸ். ஸோ ஆர்டிக்கல் 1 வந்து பார்த்திங்கன்னா இந்தியானா என்ன, பவுண்ட்ரிஸ் என்னென்ன, இந்தியாவுக்கு இருக்க பவுண்ட்ரிஸ் என்னென்னன்றதை குறிக்குது. ஆர்டிக்கல் 2 வந்து ஃபார்மேஷன் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அட்மிஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ், புது ஸ்டேட்ஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு. எக்ஸாம்பிள் பாண்டிச்சேரி ஜாயின் பண்ணது, அப்புறம் சிக்கிம் உருவானது. தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ், அப்புறம் வந்து இருக்கிற ஏரியாவை, ஒரு ஸ்டேட்டோட ஏரியாவை லேண்ட் இன்க்ரீஸ் பண்ண டிக்ரீஸ் பண்ண பார்லிமெண்ட்டுக்கு இருக்க பவரை ஆர்டிக்கல் 3 சொல்லுது. ஆர்டிக்கல் 4 வந்து பார்த்திங்கன்னா லாஸ் மேட் அண்டர் ஆர்டிக்கல் 213. இது வந்து இந்த லாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் மெஜாரிட்டிலாம் வேணால், சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தாலும் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் அப்படின்றத குறிக்குது. எல்லா பார்ட்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஆர்டிக்கல் வந்து பார்லிமெண்ட்ரி லாஸ் பற்றி தான் இருக்கும், இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ பார்ட் 1 முடிஞ்சிருச்சா. பார்ட் 1ல் ஆர்டிக்கல் 1 என்ன, இந்தியாவோட பவுண்ட்ரிஸ் என்ன, புது ஸ்டேட்டு, அட்மிஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸு. தேர்டு ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ், இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங் த பவுண்ட்ரி, ஆல்ட்ரேஷன் ஆஃப் பவுண்ட்ரிஸ். அப்புறம் 4 லாஸ் மேட் அண்டர் ஆர்டிக்கல் 213. அந்த நேம் சேஞ்ச் பண்ணுறதும் ஆர்டிக்கல் 3ல் தான் வரும். தென் சிட்டிசன்ஷிப் பற்றி பாரோம். பார்ட் 2 வந்து நம்ம நேற்றே பார்த்தோம், ஹூ ஆர் இந்தியன்ஸுன்ற கொஷனுக்கு ஆன்சர் பண்ணோம். ஸோ பார்ட் 2ல் 5 to 11. 5 ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இந்திய சிட்டிசன்ஷிப் அட் தி கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன். அப்போ சுதந்திரம் கிடச்சி 1950 இங்கே இருக்கவங்க சிட்டிசன்ஷிப். 6 வந்து பார்த்திங்கன்னா மைக்ரண்ட்ஸ் ஃப்ரம் பாகிஸ்தான் டு இந்தியா, பாகிஸ்தான்லேருந்து இங்கே வந்து செட்டில் ஆனவங்க, அவங்களோட பேரண்ட்ஸ் இங்கே இருந்தவங்க, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய சிட்டிசன்ஷிப் தான். பாகிஸ்தான்லேருந்து இங்கே வந்தவங்க, இங்கேருந்து ஒருத்தவங்க பாகிஸ்தான் போயிட்டால் அவங்களோட இந்தியன் சிட்டிசன்ஷிப் கேன்சல் ஆகிடும், அவங்க பாகிஸ்தான் சிட்டிசன். அது வந்து ஆர்டிக்கல் 7. 8 வந்து பார்த்திங்கன்னா இந்தியன்ஸ் ஆரிஜின் நான் ரெசிடென்ட் இந்தியன் சொல்கிறோம்ல, ஆரிஜின் ரிசைடிங் அவுட் சைடு இந்தியா, அவங்க வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் எப்படி வாங்கலாம்னா, கிராண்ட் பேரண்ட்ஸ் எங்களுக்கு இந்தியாவில் இருக்காங்கன்னா அது மூலமாக அவங்க வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கலாம். ஏற்கனவே நம்ம இந்தியாவில் வந்து டியூவல் சிட்டிசன்ஷிப் கிடையாது. ஸோ ஃபாரினில் ஒருத்தவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் இருக்குன்னா அவங்களுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் தானாக கேன்சல் ஆகிடும். அக்வயரிங் ஃபாரின் சிட்டிசன்ஷிப் ஆஃப் ஃபாரின் ஸ்டேட் நாட் டு பி சிட்டிசன் ஆஃப் இந்தியா. 10 வந்து பார்த்திங்கன்னா எந்த லாவும் எதுவும் போடாத வரைக்கும் நம்ம இந்தியன் சிட்டிசன்ஸ் தான், அப்படியே கண்டினியூன்ஸ் ஆகிக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பார்ட்டோட கடைசி வந்து ஆர்டிக்கல் வந்து பார்லிமெண்ட்ரி லாஸ் குறிக்கும், பார்லிமெண்ட் டு ரெகுலேட் தி ரைட்ஸ் பை லா. ஓகேங்களா, இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஒரு லாஜிக்கல் ரீசனிங் மாதிரி. 5 ஃபஸ்ட்டு சிட்டிசன்ஷிப் அட் த கமென்ஸ்மெண்ட், 6 ஃப்ரம் பாகிஸ்தான் டு இந்தியா, 7 டு பாகிஸ்தான், 8 வந்து ரிசைடிங் அவுட் சைட் இந்தியா, 9 அக்வயரிங் சிட்டிசன்ஷிப் ஆஃப் ஃபாரின் ஸ்டேட்டு, 10 கண்டினியூவன்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப், 11 வந்து பார்லிமெண்ட்ரி லாஸ். தேங்க்யூ.